அன்பிற்குரியோர்களே, பூட்டான் மலைப்பகுதிகளில் பழங்குடியினர் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தம் பாஸ்டர் நோர்பு புரோமிலா அவர்கள் மன திருப்தியோடு இருந்தார்கள். மேலும் அங்கிருந்த மலைவாழ் மக்கள் நற்செய்திக்கு செவிசாய்க்கிறவர்களாகவும் இருந்தார்கள். ஒரு நாள் பாஸ்டர் நோர்பு புரோமிலா அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் அந்த இடத்தின் எல்லா வாசல்கள் வழியாகவும் காவலர்கள் உள்ளே வந்து பிரசங்க மேடையை தகர்த்து வலுக்கட்டாயமாக பாஸ்டர் நோர்பு புரோமிலா அவர்களை பிடித்து இழுத்துச் சென்றனர். பின்பு சிறையில் அடைத்து சித்திரவதைப்படுத்தினர். அதிகாரிகள் அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை மறுதலித்து விட்டுவிடும்படி உத்தரவிட்டனர். மேலும் அவரது தலையில் பலத்த அடிபடும்படி அடித்தனர். கடைசியில் அவரது உடலில் நிரந்தரமான பலத்த காயங்களுடன் விடுதலை செய்தனர். அவர் காயம்பட்ட சரீரத்தையும் இரத்தம் தோய்ந்த முகத்தையும் கண்டு அவரது மனைவி பிள்ளைகள் கதறி அழுதினர். 10 நாட்களுக்கு பிறகு அந்த காயங்களின் நிமித்தம் அவர் மரணத்தை தழுவினார். பாஸ்டர் நோர்பு புரோமிலாவின் சபையார் அந்த தேசத்தில் அவருடைய ஊழியத்தை கைவிடவில்லை. அவர் மரித்த சில நாட்களுக்கு பிறகு சபையார் யாவரும் கூடி வந்து அவர் விட்டு சென்ற ஊழியத்தை யார் செய்வது என்று கேட்டபோது 5 கைகள் உயர்ந்தன. அதில் ஒன்று அவரது மனைவியின் கை. அவர் தன் 5 பிள்ளைகளை கவனிப்பது மட்டுமின்றி தேவனுடைய அழைப்பிற்கு செவி சாய்க்கவும் செய்தார்கள். அவள் தேவனுக்கென்று உண்மையாக ஊழியம் செய்தாள். அவளும் மற்ற ஊழியர்களும் அநேக மலைவாழ் மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தனர். தேவனோ அவளையும் அவள் பிள்ளைகளையும் கைவிடவில்லை. திருமதி புரோமிலா தன்னுடைய உண்மை ஊழியத்திற்கு பலனுண்டு. ஒரு நாள் தன் கணவனை முகமுகமாய் காண்போம் என்ற தெளிந்த புத்தியோடு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்தார். அன்பிற்குரியோர்களே, நித்தியம் வரை கடந்து செல்வது தேவனுடைய ஊழியமும் ரட்சிக்கப்பட்ட மனிதனுமே. நாம் இந்த காரியத்தை அறிந்திருக்கிறோமா என்பதே இன்றைய இரத்த சாட்சியின் குரலாயிருக்கிறது. வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.